ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 வழின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ் இருக்குது ஆன்லைனில் காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு. அதில் இப்போ நான் இன்றைக்கி ஒரு 15 விஷயம் சொல்கிறேன். அந்த 15 விஷயத்துக்கு நம்ம அவ்வளோ பெருசாக மூளை ஒன்றும் கசக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று டைமும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உடனே நாளைக்கே நான் மில்லியனர் ஆகிடுவேனா அப்படின்லாம் கிடையாது. பட் இதிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போ நமக்கு டைம் இருக்குது, எப்படியும் சும்மா இருக்கும், அந்த மாதிரிலாம் அதாவது டைம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதை வச்சு நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். நான் அது எப்படின்றத இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்னன்றதை பார்க்கலாம். ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. இந்த சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ், லைஃப் ஸ்டைல், கரியர், மணி பற்றி மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு ப்ராம்ப்ட் வரும், அப்படி இல்லாட்டி வராது. இன்ஃபேக்ட் என்னோடய அனலிட்டிக்ஸ் செக் பண்ணால் சப்ஸ்கிரைபர்ஸோட நான் சப்ஸ்கிரைபர்ஸோட வியூ பெர்சன்டேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை எப்படி நான் சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்றுறது அப்படின்றது என் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதை நான் சொன்னேன். பட் எனிவே, ஸோ ஒரு 15 விஷயம் எவ்வளோ ஈஸியாக காசு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி சொல்கிறேன். அதில் முதல் விஷயம் ஆன்லைன் சர்வேஸ். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் சர்வே பண்ணிங்கன்னா, அதாவது அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும். அதுக்காகவே உங்களுக்கு நீங்கள் எத்தனை சர்வே எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்வேஸ்க்கு உங்களுக்கு காசு வரும். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நிறைய காசு வராது, பட் ஸ்டில் கண்டிப்பாக காசு வரும். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது, இப்போது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க இல்லையா, சில ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு காசு வரும் சில வெப்சைட்ஸில். அதுவும் நான் இதெல்லாம் டீட்டெயிலாக என்னென்ன அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நான் அதனால் அவ்வளோ பெரிய வீடியோவாக பண்ண விரும்பலை. பட் ஸ்டில் நீங்கள் வெப் சர்ச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது. அது என்னன்றது நீங்களே கூட கூகுள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நான் டிஸ்பிளேயில் எப்படியும் போடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது, இப்போ சில பேர் வெப்சைட்ஸ் ஆல்ரெடி இருக்கும், இல்லை சில மொபைல் அப்ளிகேஷன் ஆல்ரெடி இருக்கும். இந்த வெப்சைட்ஸ் இல்லை இந்த ஆப்பை நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். ரிவ்யூனால் நீங்கள் சும்மா போய் டெஸ்ட் பண்ணலான்னு வச்சுக்கலாமே. அதுக்கு usertesting.comனு ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அதில் சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும், சில மொபைல் ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் டெஸ்ட் பண்ணி என்ன ரிசல்ட்ஸோ, இல்லை உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் தோணுதோ, இல்லை நீங்கள் அதெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சிங்களா, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு காசு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது விஷயம், டிஸ்னி வால்ட் சீக்ரெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்னி வால்ட் சீக்ரெட் அப்படின்றது, அதாவது இப்போ டிஸ்னி மூவிஸ் இருக்கு இல்லையா, அந்த மூவிஸ், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு ஷார்ட் டைமுக்கு சில மூவிஸை ரொம்ப கம்மியான விலைக்கு அந்த டிஸ்னி வால்ட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் திருப்பியும் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் டைம் தான் இருக்கும். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் மட்டும்தான் அந்த மூவிஸை அப்படி பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் அது எப்போவுமே ரெடியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் கிட்டத்தட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில படங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த படம் எல்லாம் டிஸ்னி டிவியில், இப்போ அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி டிஸ்னி டிவியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 5-6 இயர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் ஒரு வழி. இதுவும் ஆன்லைனில் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், அதனால தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்படியும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அஞ்சாவது விஷயம், நீங்கள் சைட்டை போய் விசிட் பண்ணாலே உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அது ரொம்ப ஃபேமஸானது டொலூனா இல்லை ஸ்வாக் பக்ஸ், அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை போய் பாருங்கள். ஸோ இந்த சைட்ஸ்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணாலோ, இல்லை வெப்சைட்ஸை சும்மா பார்த்தாலோ, இல்லை விசிட் பண்ணாலோ, அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி சைட்ஸை விசிட் பண்ணுங்கள். அதுலேருந்தும் உங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா கேஷ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆறாவது விஷயம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நிறைய மர்ச்சன்டைஸ் இல்லை நிறைய ஸ்டோர்ஸ் ஒரு யூசருக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. லிங்க்னா ஒரு யூஆர்எலோட ஒரு லிங்க் யூஆர்எல் மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை உங்கள் வெப்சைட்லேயோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு
கமெண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கலாமே ஃபேஸ்புக்கில், அந்த கமெண்டில் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட லிங்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா அதை யாராவது கிளிக் பண்ணாங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் கேஷ் ரிவார்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் என்ன ப்ராடக்டை அங்கே வச்சுருக்கீங்க அந்த லிங்க்கில் அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. ஸோ அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் URL லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து கூட நீங்கள் எந்த கமெண்ட் போட்டாலும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, எதுனாலும் சரி, ஸோ அந்த மாதிரி லிங்க்கெல்லாம் நிறைய பேர் கிளிக் பண்ண உங்களுக்கு கேஷ் ரிவார்டு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதுவும் ரொம்ப ஈஸியான வழி. 7வது விஷயம், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஆன்லைனில் சும்மா ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதோ, இல்லை சும்மா ஒரு டேட்டா என்ட்ரியோ, இல்லை ஏதாவது சின்ன வேலை, ரொம்ப ஒன்றும் மூளையை கசக்கிற மாதிரி நான் சொல்லலை, அதுக்கு வந்து freelancer.comனு ஒன்று இருக்குது, இல்லை fiverr.comனு இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலே போதும். அதே மாதிரி நிறைய அங்கே லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு பிட் பண்ணலாம், அதுக்கேற்ற காசு உங்களுக்கு வரும் நீங்கள் அந்த வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா. ஸோ அதுவும் இன்னொரு ஈஸியான வழி நீங்கள் ஆன்லைன்லேயே சம்பாதிக்கிறதுக்கு. 8வது விஷயம், நீங்கள் மியூசிக்கை கேட்டு ரெவ்யூ பண்ணி ஃபீட்பேக் கொடுத்தாலே உங்களுக்கு காசு வரும். அது வந்து ஸ்லைஸ் த பை அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஜஸ்ட் டு ரெவ்யூ த மியூசிக், அது பண்ணாலே போதும் உங்களுக்கு. அதுக்கும் கேஷ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பாருங்கள் எதுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்கன்ட்டு. இதெல்லாம் ஆன்லைனில் தான். சொன்ன மாதிரி நிறைய வழி இருக்குது. இதில் மூளையை கசக்காமல் நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். மூளையை கசக்கிட்டு எப்படி சம்பாதிக்கணும் ஆன்லைனில், அதுக்கு இன்னும் நிறைய கேஷ் அதிகம். நான் அதுவும் சொல்கிறேன், அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். 9வது விஷயம், இப்போ இந்த டொமைன் நேம் இருக்கு இல்லையா, இப்போ google.com இல்லை facebook.com இல்லை அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தமிழ் வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய தமிழ் வார்த்தைகள் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த தமிழ் வார்த்தையில் டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வெப்சைட்ஸை நீங்களே வாங்கிக்கலாம். அந்த வெப்சைட்ஸ் கிடையாது, சாரி, அந்த மாதிரி டொமைனை நீங்களே வாங்கிக்கலாம். அந்த டொமைன்னா அந்த நேம், அந்த URLனு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெப்சைட் URL. ஸோ அதை நீங்களே வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே விற்கலாம். அதை வந்து நீங்கள் வாங்குகிற விலையை விட அதிகமாக விற்றா அது வந்து ரீசெல்லிங். யூ கேன் பை அண்ட் செல் டொமைன்ஸ். ஸோ அது ரொம்ப காலங்காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் இப்போது இந்த தமிழ் வார்த்தைகளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதனால் அதை சொல்கிறேன். 10வது விஷயம், உங்கள் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, உங்கள் பழைய ஃபோட்டோ எல்லாம், அந்த ஃபோட்டோ எல்லாம் கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் ஆன்லைனில் விற்கலாம். அதுவும் வந்து இந்த அடோபி ஸ்டாக்ஸ் இல்லை கெட்டி இமேஜஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான சில ஃபோட்டோ ஸ்டாக் வெப்சைட்ஸு. அதில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஈஸி. நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணி அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக் ஃபோட்டோஸ் அதெல்லாமே. ஸோ அதுவும் நீங்கள் ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா தாராளமாக அதுக்கும் கேஷ் வரும். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நிறைய கேஷ் வராது, பட் கண்டிப்பாக வரும். 11வது விஷயம், உங்களோட பழைய ஐட்டம்ஸ், அது துணியாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் விற்கலாம். இதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை பண்ணணும்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் சில டைமில். பட் தண்டத்துக்கு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும், அதை எடுத்து விற்றாலே உங்களுக்கு அதிலே கேஷ் வரும். ஸோ இதுவும் சிம்பிளாக நீங்கள் ஆன்லைனில் விற்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அதுக்கும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நான் என்னென்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நீங்கள் போனீங்கனாலே உங்கள் ஐட்டமை லிஸ்ட் பண்ணி தாராளமாக விற்கலாம். 12வது விஷயம், வீடியோ பார்க்குறதுக்குனே உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அதுவும் வெப்சைட்டில் தான், ஒரு வெப்சைட்டில் இருக்குது. நான் அதுவும் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னு போடுறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலே அதுக்கு உங்களுக்கு கேஷ் ரிவார்டு கொடுப்பாங்க. பாருங்கள் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது, பட் இதுக்கும் கொடுக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ சும்மா பாருங்கள், அட்லீஸ்ட் உங்களுக்கு காசாவது வரும். 13வது விஷயம், இதுவும் ரொம்ப பழைய விஷயம், பட் இருந்தாலும் சொல்கிறேன். கூகுள் AdSense அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் வேர்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, உங்கள் இமெயிலில் ஒரு ஆட் மாதிரி மெயிலுக்கு மேலே வரும், இல்லை மெயிலுக்கு கீழே வரும். உங்களுக்கு ஏதாவது வெப்சைட்டுன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த கூகுள் AdSenseக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே சில கோடு கொடுப்பாங்க. அந்த கோடை நீங்கள் ஆட் பண்ணாலே உங்கள் வெப்சைட்டில் அந்த கூகுள் ஆட் போய் உக்காந்துரும். ஸோ அதை யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கேஷ் ரிவார்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பிளாக் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் பிளாகெல்லாம் எழுதுறீங்க, இல்லை கண்டென்ட் ரைட்டிங் அந்த மாதிரி எதாவது பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு அந்த கூகுள் நீங்கள் அந்த AdSenseக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அப்போ உங்களுக்கு கேஷ் ரிவார்டு வரும்.
எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பிளாக் எழுதினது 2004. ஸோ நான் அப்போத்துலேருந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றது பார்த்துக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியிலேருந்து கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சது 2004 கிட்டத்தட்ட 16 வருஷம் முன்னாடி. ஸோ இன்னும் கூட அதுக்கு வேல்யூ இருக்குது. இப்போவும் கூட உங்கள் பிளாகெல்லாம் பாப்புலர் ஆச்சு, இல்லை உங்கள் வெப்சைட் வந்து பாப்புலர் ஆச்சு, அதை யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு காசு வரும். 14வது விஷயம், P2P லெண்டிங். P2P லெண்டிங் கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர். பியர் டு பியர் லெண்டிங்னால் இப்போ உங்களுக்கு எதாவது காசு இருக்குது, நீங்கள் அந்த காசை வந்து இன்னொருத்தருக்கு கடனாக கொடுக்கலாம். அதுவும் நீங்கள் ஆன்லைன்லேயே கொடுக்கலாம். அதில் ரிஸ்க்கும் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நான் இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் அதான் சொன்னேன், நீங்கள் பெரிய எஃபர்ட் ஒன்றும் போட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காசை நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஆன்லைனில் இந்த P2P லெண்டிங் ஆப்பெல்லாம் சிலது இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது என்ன ப்ரொசீஜரோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இதை ஈஸியாக நீங்கள் இன்னொருத்தருக்கு கடனாக கொடுக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். ஸோ இதுவும் ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கான வழி. 15வது விஷயம், இந்த ஆடியோ புக்ஸுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புக்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆடியோ புக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆடியோ புக்ஸை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு காசு வரும். அதாவது அது வந்து சிம்பிள் நரேட்டிவ் டெக்னிக்ஸ். இந்த நீங்கள் ஒரு கதையை படித்தாலோ இல்லை நிறைய இந்த ஃபேண்டசி ஸ்டோரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு கதை சொல்கிறது பிடிக்கும், அந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ புக்ஸை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்குன்னு சில கம்பெனி இருக்குது. அதுவும் உங்களுக்கு வாய்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த மாடுலேஷன் இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த 15 வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சரி இதெல்லாம் அவ்வளோ நீங்கள் எஃபர்ட்டெல்லாம் எதுவுமே போடாமல் ஈஸியாக இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணலாம் இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ இல்லை யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ, ஃப்ரீ டைம் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ டைமில் உங்களுக்கு போர் அடிச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஏதாவது பண்ணலாம். இந்த 15 விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு பாக்கெட் மணியாவது வரும், ஈஸியாக வரும். அதுவும் சிலதெல்லாம் டாலரில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னுமே இந்தியன் கரன்சியை கன்வெர்ட் பண்ணால் இன்னும் நிறையவே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் நிறைய காசு வர மாதிரி ஆன்லைனில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னும் நிறைய சொல்கிறேன். அதில் தான் அந்த ஸ்டாக்கு ட்ரேடிங் அதை பற்றிலானும் சொல்கிறேன் நான். ஸோ அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன். சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.